சண்டை போட்டு அவரோட கைய வந்து 4-5 பேர் சேர்த்து உடைச்ச மாதிரி அப்படி வெட்ட வெளிச்சமா ஆக்ரோஷமா கபடி விளையாடக்கூடாதுங்கிறதுக்காக கை உடைச்ச மாதிரி இவன் வந்து எப்படி முன்னேறி போறான் அப்படிங்க அதை தடை பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துல உடைச்ச மாதிரி ஒரு சண்டையில அந்த மாதிரி வேணும்னே பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. இது பாக்குற சாதா மக்களுக்கே கோவம் வருது. கண்டிப்பா கண்டிப்பா. அது என்ன கேஸ்ட் அது இதுன்னு இல்ல, பாரு அவன் முன்னேற கூடாதுன்னு எப்படி பண்றாங்கன்னு சும்மா சாதாரணமா எங்க அந்தந்த பிரிவினருக்கே கோவம் வருதுங்க. மத்த பிரிவினர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்மளுக்கே பார்க்கும்போது வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தவங்கதான் இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது வந்து அந்த திரைப்படமா அதை பார்க்கும்போது அவ்வளவு கோபங்கள் இருந்துச்சு. ஒருத்தன் நல்ல முன்னேறி வரக்கூடிய ஒரு மனுஷனை கைய உடைக்கிற அளவுக்கு இவனுங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஜாதி வரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு இதுல பார்த்தா மிகப்பெரிய குற்றவாளி மாரி செல்வராஜ் தான். கரெக்டுங்களா? அதாவது மாரி செல்வராஜ் வந்து ஏன் இப்படி தப்பான விஷயத்த சொல்றாரு? அதாவது நீங்க வரலாறு சொல்றது பிரச்சனை கிடையாது, அதுல வந்து உண்மைத்துவம் இருந்ததுன்னா சொல்லுங்க, அது ஏன் மாத்தி சொல்றீங்க? அதுதான் இப்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க மக்கள் கிட்ட? அதாவது இப்போ ஓரளவு எல்லாரும் ஒரு சமத்துவமா இருக்காங்க, இதுல வந்து கை உடைச்சதே அந்த ஆப்போனன்ட் டீம் கிடையாது. அந்த கை அதாவது உண்மையான கதைகளத்துல என்ன இருக்கு, அவரோட அந்த கபடி பிளேயரோட கை வந்து எப்படி கிரவுண்ட்ல விளையாடும் போது உடைபட்டதா அவங்களும் அவங்க அப்பாவும் ரீசெண்டா பேட்டி கொடுத்திருக்காங்க. இது முன்னாடி உள்ள பேட்டிலாம் கிடையாது, இப்ப ரீசெண்டா எடுத்த பேட்டி. சோ அப்ப அவங்கள பத்தி உண்மையா சொல்றாங்க. இவர் ஏன் அந்த வரலாறை மாற்றி எடுக்கிறாரு? இந்த மாதிரி கை வந்து மத்த ஜாதியினர் வந்து உடைச்ச மாதிரி இது ஏன் மக்களுக்கு இப்படி தப்பான விஷயத்த ஏன் சொல்லி ஜாதி வன்முறையை உண்டு பண்றாரு அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவர் வந்து எந்த ஒரு அரசியல் பின்புலத்துல பண்றாரா, மக்களிடையே வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டி அதுல குளிர்காயிடும், அதுல இன்னும் நிறைய இந்த மாதிரி ஜாதி ரீதியா படம் எடுத்து கெட்டா கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும், மக்கள் அடிச்சு பிடிச்சு சாவட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இவர் பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இத வந்து எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கணும். இதுல என்ன விஷயம்னா உண்மையான விஷயத்த மக்கள் கிட்ட அதுவும் எடுத்துரைக்கிறது தப்பு கிடையாது, உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. ஆனா உண்மைக்கு புறம்பான விஷயம் அவரே சொல்றாரு. அந்த என்ன சொல்றது, அந்த ப்ரோட்டகனிஸ்ட் அந்த மனத்தி கணேசன் அவரே இப்ப ரீசெண்டா பேட்டி கொடுக்கறாரு, என் கை வந்து கபடி விளையாடும் போது உடைஞ்சிட்டு. ஆனா படத்துல எப்படி காமிச்சாங்க, மாற்று சாதியினர் வந்து வன்முறையில உடைச்ச மாதிரி. அப்போ இது வந்து மக்களுக்கு பாக்குற மக்களுக்கு எப்படி தோணும், அப்ப இந்த அளவுக்கு நம்மள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க, நம்ம முன்னேறக்கூடாதுன்னு. அதுவும் அந்த பாட்டெல்லாம் இப்படி தகர்த்துகளை எலும்புடா சீருடா அப்படிடா இப்படிடா என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? அப்படி இப்படி ஓடனா என்ன அர்த்தம்? வன்முறை தூண்டுறீங்களா இல்லையா? இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் தடை விதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அதாவது ஒரு படத்துல வந்து கேஸ்ட் ரீதியாலாம் சீன்ஸ் இல்லாமலாம் இருக்காது. அது வந்து எல்லா படங்கள்லயும் கிராமப்புற படங்கள்லாம் எடுக்கும்போது 1-2 சீன்ஸ் வரதான் செய்யும். அதை வந்து நமக்கு இது பண்ண முடியாது. இது முழுக்க நீங்க ஒரு ஜாதி வெறிய தூண்டுற அளவுக்கு இரு தரப்பினருக்கு இடையே